தமிழ் மீடியமில் படித்தேன். அகரம் எப்படின்னா உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்கள சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணால் போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க. திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அது நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன்.